வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். போன வீடியோவில் நம்ம பட்ஜெட்டிங் பண்ணும்போது 3 பிரிவாக வச்சுருந்தோம். ஒன்று நம்மளுடைய நீட்ஸ், அதாவது தேவைக்காக செலவு பண்ணுறது. அதை நம்மளால் நிறைய மாற்ற முடியாது அன்லெஸ் அந்த தேவையில் வேரியபிளாக இருக்கும். அதாவது ஒரு மாதம் நிறைய கிராசரி தேவைப்படும், அடுத்த மாதம் ஏற்கனவே இருக்கிறனால கம்மியாக வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி தேவைகள்லையுமே சில வேரியபிள் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அது ரெண்டையுமே நம்மளால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னா, நம்ம வான்ஸ் காலமில் இருக்கும்ல, அதை தான் கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம ஒன்ஸ் மினிமலிசம் கான்செப்ட் நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம நிறைய தேவையில்லாத பொருட்களுக்கு செலவு பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம ஒரு பொருளை நம்ம வீட்டுக்குள்ளே வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன திங்க் பண்ணலாம், அந்த ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம். அப்படின்னா நமக்கு லைஃப் ஸ்டைலில் பெரிய சேஞ்ச் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் என்ன டைப் ஆஃப் வருமானம் வருது, அதாவது சில பேருக்கு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது வரும். எப்படின்னா, இப்போ யாராவது ஏதாவது ஒரு வீடு ஏற்கனவே நம்ம பேரில் இருக்குது ஃபுல்லாகவே அப்படின்னா, அதுலேருந்து ஏதாவது ரெண்ட் வந்துச்சுன்னா அது பேசிவ் இன்கம். ஏன்னா நம்ம அதுக்காக நம்ம உழைக்கலை, அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஆள் அங்கே தங்குறனால கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய எனர்ஜியோ இல்லாட்டி நம்மளுடைய ஹவர்ஸோ அதுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் வர்ற இன்கம் தான் பேசிவ் இன்கம். நம்ம அந்த பேசிவ் இன்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இன்னொன்று ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா நம்ம அதுக்காக நம்மளுடைய எவ்வளோ நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்காக நம்ம அலையிறோம், அதுக்காக எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம கொண்டு வர அந்த இன்கம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய என்ன பண்ணோம், ஒரு சின்ன எக்ஸல் ஷீட் மாதிரி நான் போட்டிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் இன்கம்னால் வெளியில் நம்ம சம்பாதிச்சுட்டு ஒரு வேலை மூலமாகவோ இதெல்லாம் சம்பாதிச்சுட்டு வர்ற இன்கம் தான். ஆனால் நிறைய பேர் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்காங்க. அவங்க கேட்டாங்கன்னா, நம்ம ஊரில் என்னவா இருக்கீங்கன்னா சும்மா வீட்டில் இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதுக்காக தான் நான் இந்த இதை ஃபஸ்ட்டு போட்டேன். இதில் என்னென்னா, நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலே நான் வீட்டில் உள்ள நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துக்குறாங்க. எஸ்பெஷலி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன குக் பண்ணணும் ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் வீடை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது, வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறது, லாண்ட்ரி பண்ணுறது. ஸோ இதுக்கெலாம் ஆள் வச்சு பண்ணோன்னா நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக 15,000 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். நான் அப்போ அவங்களால ஒரு மாதம் அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னா 15,000 ருப்பீஸ் கிட்ட. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த வேலையெல்லாம் பார்க்கலன்னா அது இன்னொரு ஆளுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சும்மா இல்லை, அவங்க தே ஆர் ஆல்சோ லைக் சேவிங் மணி. அதாவது இவ்வளோ தூரம் சேவ் பண்ணுறாங்க, மேலும் எந்த விதமான செலவாகாமல். ஸோ இந்த கால்குலேட்டர் என்ன சொல்லுதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவ் இன்கம் பார்ப்போம். அதாவது என்னென்னா, நம்ம மணியாக கொண்டு வர இன்கம். இப்போ ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வருமானம் 50,000 ருப்பீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்காக எவ்வளோ மணி நேரம் உழைக்கிறாங்கன்னு இதில் போடணும். அதாவது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மணி நேரம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் போட்டிருக்கேன். அப்போது நமக்கு 4 வாரம் இருக்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி 40 × 4, இப்போ 160 மணி நேரம் ஒரு ஆள் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு 50,000 ருப்பீஸ் வருது அப்படின்னா, ஒரு மணி நேரம் அவங்களுக்கு எவ்வளோனா 312 ருப்பீஸ் அவங்களோட ஒர்த்து. ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு 312 ரூபா கிடைக்கும். அதாவது இதுலேருந்து இதை டிவைட் பண்ணுறது, சரியா? அப்போ நம்ம ஒரு மணி நேரம்ங்கிறது என்னென்னா, ஃபுல்லாக நம்ம அதுக்கான எனர்ஜி நம்மளோட சில பேர் உடல் உழைப்பு பண்ணுவாங்க, சில பேர் மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு வேலை பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் உள்ளே போய் நமக்கு அவுட்புட் நமக்கு 1 ஹவருக்கு 312 ருப்பீஸ் வருது. அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு. இப்போ 500 ருப்பீஸ் 5,000 ருப்பீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன அர்த்தம், இந்த இதுலேருந்து நம்ம எவ்வளோ மணி நேரம் நம்ம உழைச்சா இவ்வளோ ரூபா நமக்கு கிடைக்கிது அப்படின்னு யோசிக்கணும். இப்போ இதுலேருந்து இதை டிவைட் பண்ணுறேன். அப்போனா 16 மணி நேரம் அவங்க
வேலை பார்த்தா தான் 5000 ருபீஸ் வரும். ஸோ நம்ம அந்த பொருள் வந்து வாங்கும்போது நம்ம யோசிக்கணும், இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து கொண்டு வர மணியில் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு அது தேவையா அப்படிங்கிறத 2 தடவைக்கு 3 தடவை திங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. நம்ம கில்ட்டாகவோ எதுக்கோ அதுக்காக இது போடலை. ஆனால் நம்ம யோசிச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா சில நேரம் நம்ம அனாவசியமாக நம்ம எந்த பொருளுமே நம்ம வாங்க மாட்டோம். இதே இது நம்ம வந்து யோசித்து பார்த்திங்கன்னா இந்த 5000 ருபீஸை சேவ் பண்ணிங்கன்னா நம்ம 16 மணி நேரம் உழைப்பை வந்து நம்ம வந்து பிற்காலத்துக்காக சேவ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அந்த 16 மணி நேரம் உழைப்பை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருளை வீட்டுக்கு கொண்டு வர போகிறோமா, அது தேவையா நமக்கு, அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம வந்து சேவிங் பண்ணி அதுலேருந்து ஏதாவது நமக்கு வட்டி வர்றதுக்கோ அதுக்கோ நம்ம பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். ஸோ அப்போனா இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நம்மளோட வீட்டு வருமானம் ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு இவ்வளோ மணி வருது, அப்போ வந்து இவ்வளோ ரூபா போட்டோன்னா இவ்வளோ மணி நேரம் நம்ம உழைக்கிறோம், அதுக்கு நமக்கு இந்த பொருள் ஒர்த்தா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். அதுதான் அந்த சின்ன எக்ஸசைஸ். இது எதுக்கு போட்டேன்னா இந்த மாதிரி ஹோம் மேக்கர்னால் அவங்க வந்து நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நான் எஸ்டிமேட் போட்டிருக்கேன். டிபெண்ட்ஸ், ஒரு சிட்டியில் இருந்தீங்கன்னா கூட ஆகலாம் இது. ஸோ ஒரு ஹோம் மேக்கர் வந்து நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ சேவ் பண்ணுறாங்க மணி. ஸோ அவங்க வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லீவே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 30 நாள், அதாவது 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்கன்னு சும்மா ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். குக்கிங், க்ளீனிங், லாண்ட்ரி பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் இது கிட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து இதோட மேலே தான் அவங்கள பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க மணி. ஸோ ஹோம் மேக்கர் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம உழைக்கல, நம்மளால் எதுவும் கொண்டு வர முடியலன்னு நினைக்க வேணாம். நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணுறீங்க. ஆன் டாப் ஆஃப் தட் உங்களோட ஃப்ரீ டைமில் ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ ஹோம் மேக்கரோட அவர்லி வேஜ் வந்து 83 ருபீஸ் போட்டிருக்கேன் நான் சும்மா. ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபுல்லாக வந்து நிறைய டைம்ஸ் டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கேல்குலேட்டர் சும்மா போட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான், நம்மளுடைய ஒரு மணி நேரம் உழைப்புக்கு நமக்கு கிடைக்கிறது இவ்வளோ, நம்மளோட வருமானம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து இவ்வளவு இந்த பொருளுக்கு, இந்த பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தேவையா, இத்தனை மணி நேரம் உழைப்பை நம்ம வந்து சேவிங்ஸில் போடலாமா அப்படிங்கிற ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பொருள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது அப்படியே மாறிடும். பொருள் மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸு, இன்னும் வேறு என்னென்ன நமக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொஷின் பண்ணிக்கலாம். ரொம்ப கில்ட்டாக வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள்லாம் ஓகே. ஆக்சுவலாக அதுக்காக ஒரேடியாக எதுவுமே நம்ம வந்து இப்போ வெளியில் போகாமல் இருக்கலாம் முடியாது, பண்ணிக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். நமக்கு தேவையில்லாத பொருளை கொண்டு வந்து காசு கொடுத்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து குமிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.